மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தமிழ்நாட்டில் ஒரு வழியாக கூட்டணிகள் உறுதியாகி இருக்கின்றன. இந்த பக்கமா அந்த பக்கமா அதிமுக பக்கம் செல்லும் என்று கடைசி வரை எதிர்பார்க்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் எப்பவும் போல வழக்கம் போல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பாஜக பக்கம் சென்றிருக்கிறார்கள். இந்த கூட்டணி என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்தும், பாமகக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு வந்திருக்கிறது, அது ஏன் என்பதை பற்றியும், சேலத்துல நேற்று நடைபெற்ற கூட்டத்துல பிரதமர் பேசிய பேச்சு கடும் எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வளர்ச்சி திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டேங்கிறார், மீண்டும் மதவாதத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு திமுக கடுமையான எதிர்வினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவில் குண்டு வைக்கிறார்கள் என்று பாஜக அமைச்சர் ஒன்றிய அமைச்சரே பேசியிருக்கக்கூடிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னமும் தீராத பல்வேறு அதிர்ச்சிகளை தரக்கூடியதாக இந்த எலக்டோரல் பாண்ட், அதுல மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இவை அனைத்தையும் பற்றி மிக விரிவாக நமக்கு எப்பொழுதும் போல ஆழமான கருத்துக்களோடு விரிவாக எடுத்துச் சொல்வதற்கு மூத்த பத்திரிகையாளர் தராஸ் ஷாம் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம் செந்தில். இப்போ இந்த ஒன் பை ஒன்னா இந்த விஷயங்கள் ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நான் இந்த கூட்டணி பேசிட்டு எலக்டோரல் பாண்ட்ல பல அதிர்ச்சி தகவல்கள் இருக்கிறது. அதுக்காக இப்போ திருத்தப்பட்ட சில என்னென்ன மாதிரியான திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்கிறது நம்ம பேச வேண்டியிருக்குது. முதல்ல நம்ம இந்த கூட்டணி பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். பாமக நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? இது பாமகவுடைய இந்த நிலைப்பாடு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாமக மரத்துக்கு மரம் தாவுகிற விஷயம்தான், அது ஏற்கனவே தெரிந்ததுதான். இதுவரைக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் வெவ்வேறு மாதிரி தான். அதிகப்படியான தொகுதி வெற்றிங்கிறது 2004 திமுக கூட்டணி தான். 5 தொகுதி, மந்திரிகள் வேற, மத்திய மந்திரியாக, சுகாதாரத்துறை மந்திரியாக, வெறும் ராஜ்யசபா எம்பியாவே அவர் ஆகல. ஆக்சுவலா அன்புமணி அவர் மந்திரியாகி அப்புறம் ராஜ்யசபா எம்பி ஆனாரு. அப்புறம் ஒரு வேலு அமைச்சரா இருந்தாரு. இப்படி பல அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா அதுல எல்லாம் அவங்க என்ன பெருசா சாதிச்சாங்கன்னு புரியல. அதாவது இப்ப என்ன வைக்கிற வாதம்னா, அதிகப்படியான எம்பி பெற்று மோடி மந்திரி சபையில அமைச்சரானா நாங்க வலிமையாக குரல் கொடுப்போம், அதுதான் இந்த கூட்டணி மாற்றத்துக்கு காரணம்னு டாக்டரும் சொல்றாரு, அன்புமணியும் சொல்றாங்க. பிராக்டிகல் ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்கு முந்தி என்ன வலிமையான குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலே தெரியல. 108 ஆம்புலன்ஸ் சேவை அது மட்டும் வேணா அன்புமணியோட கிரெடிட்டா சொல்லலாங்க. ஆனா அடிப்படை என்னன்னா, எல்லா கூட்டணிகளும் கொள்கை அடிப்படையிலானது இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். கூட்டணிங்கிறதே ஒரு வசதிக்கு தான், ஒரு அணி சேர்க்கை தான், தொகுதி பங்கீடு தான். ஆனா பாமகவோட டிஃபரன்ஸ் என்னன்னா, அதோட ஒரே கொள்கை தான் இடஒதுக்கீடு, வேற கொள்கை கிடையாது. இடஒதுக்கீடு மட்டும் அதுக்காக மட்டும் துவக்கப்பட்ட கட்சி. 89 பாமக துவக்கோளால நான் பேசியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி வன்னியர் சங்கமா இருக்கும்போது நான் அந்த வன்னியர் அல்ல, இருந்தாலும் இடஒதுக்கீடு கூட்டங்களுக்காக நானும் டாக்டரும் நிறைய கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கோம். சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பல கிராமம், ஜெயங்கொண்டம், இதுல எல்லாம் நாங்க மீட்டிங் பேசியிருக்கோம். அப்புறம் 89 தேர்தல் புறக்கணிப்பு, 89 பாராளுமன்ற தேர்தலில் தனித்து களம் கண்டாங்க. அதுக்கு முந்திதான் பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழா சீரணி அரங்கத்தில் நடைபெற்றது. சீரணி அரங்கம் அப்போ ரொம்ப வசதியான ஒரு அரங்கம். அநியாயத்துக்கு அதை இடிச்சு தள்ளிட்டாங்க. அண்ணா காலத்துல, ஆமாமா, ஜெயலலிதா காலத்துல அது பெரிய தவறுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அண்ணா ஏற்படுத்தி வைச்ச சீரணி அரங்கம் சீரணி தொண்டர்கள் உழைப்பால கட்டப்பட்டது. அதெல்லாம் வருத்தமான பல விஷயங்கள். ஆனால் அந்த சீரணி அரங்கத்துல அப்போ பாமகவுக்கு இருந்த எழுச்சி என்பது படிப்படியாக தேஞ்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. பிராக்டிகலி ஸ்பீக்கிங், அதிமுகங்கிற கூட்டணியிலுமே பாமக அந்த குறிப்பாக தர்மபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான பகுதியில ஒரு ஓட்டு வங்கி, அதை தாண்டி அவர்களுக்கு இயல்பான ஓட்டு வங்கி இருந்த விழுப்புரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், அங்கெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லை. பிராக்டிகலா அதெல்லாம் திமுக டாமினேஷனுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஓட்டு வங்கியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, ஏன்னா அவங்களுக்கும் அங்க ஓட்டு வங்கி இருந்தது. சோ 2 ஓட்டு வங்கி சேர்ந்தா அது ஒரு வெற்றி கோட்டை தொடலாங்கிற ஒரு உணர்வு. கொங்கு மண்டலத்தை தாண்டி நான் பேசுறேன். அப்போ பாரதிய ஜனதாக்கு அங்க ஓட்டு வங்கியே கிடையாது. பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கிற ஒரு கோயம்புத்தூர் அல்லது நாகர்கோவில் மாதிரியான பகுதிகளில் பாமகவுக்கு ஓட்டு வங்கியே கிடையாது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு ஓட்டு வங்கி இன்னொரு ஓட்டு வங்கியோட காம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வெற்றி கோட்டை தொட முடியும், அதுவும் எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ 2 தனித்தனி ஓட்டு வங்கி இது எப்படி மிக்ஸ் ஆகும்? மிக்ஸ் ஆவாது. அப்படின்னா என்ன நோக்கம்? அதிகப்படியான ஓட்டு வாங்கி நாங்க சின்னத்தை வந்து அங்கீகாரத்தை எடுக்க வேண்டும், சின்னத்தை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்னு நேற்றைக்கு கூட டிவியில பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க. அதிகப்படியான ஓட்டு வங்கினா அது குறைந்தது 2 எம்பி 6% ஓட்டு வங்கிங்க. மொத்தத்துல போலாகிற ஓட்டுல 6% ஓட்டு வங்கி. அந்த போலாகிற ஓட்டுன்னு எப்படி கணக்கு எடுப்பாங்க அப்படின்னா, மொத்த டோட்டல் போல்டு ஓட்டு, அதுக்கு பிறகு கட்டுத்தொகை வாங்கினவர்கள் ஓட்டு, இந்த ரெண்டையும் வச்சு அந்த 6% டிரைவ் ஆகும். 16.6%க்கும் டோட்டல் போல்டு ஓட்டுக்கும் கடினமான கால்குலேஷன் ஆக்சுவலா. அந்த 6% அடையிறதுங்கிறது மிக கடினம். அப்புறம் 2 எம்பி வேணும், இல்லைன்னா 8% ஓட்டு வேணும். அதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க. 10 தொகுதியில அதுக்குமே வாய்ப்பு இல்ல. அதுக்குமே வாய்ப்பு இல்ல. ஏற்கனவே மாங்கனி சின்னம் வந்து அது தடுமாறிட்டு தான் இருக்கு. அவங்களோட முதல் சின்னம் யானை, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் சின்னம் யானை. யானை சின்னத்துலதான் வந்து முதல் எம்எல்ஏ பண்டூட்டி ராமச்சந்திரன். அதையும் அவங்க இதே மாதிரியான நிலைப்பாடு மாற்றத்துல கோட்டை விட்டதுதான். 91 வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏங்க. 96க்குள்ள பல நிலைப்பாடு மாற்றம். நடுவுல வந்து திமுக அணியோட தான் ஆன்டி ஜெயலலிதா கேம்பெயின்ல அவங்க பயணிச்சிட்டு இருந்தாங்க. பாமகவும் நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் ஆன்டி ஜெயலலிதா லைன்ல வந்து திமுக அணியில பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கலைஞர் வந்து அந்த தொகுதி மறைமுகமா பேச்சுவார்த்தை நடக்கும் இல்லையா? எப்பவுமே வெளிப்படை அறிவிப்புக்கு முன்னாடி திரைமறைவு பேச்சுவார்த்தை நடக்கும். அதுல வந்து டாக்டர் வச்ச டிமாண்ட் ஒன்னும் சரியில்லை. அப்புறம் கலைஞர் ஓபனா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இதே மாதிரி ஒரு வாக்குப்பதிவு வேட்பாளர் பட்டியல் அறிவிப்புக்கு முதல் நாள் வந்து எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி. அப்போ டாக்டர் வந்து அதுக்கு மேல டிமாண்ட் வச்சு அவர் உடனே ஓபன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. கூட்டணி முடிஞ்சது. அப்ப 96ல வந்து திருப்பி திவாரி காங்கிரஸும் பாமகவும் கூட்டணி தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற தேர்தல்ல அதுல 4 தொகுதி ஜெயிச்சாங்க. இதை தாண்டி வந்து அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்களா? சரி. ஆனா நீங்க சொல்லும்போது தேர்தல் வெற்றி ஒரு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பாமகவின் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் என்பது எல்லாவற்றுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டு பின்வாங்கிறது, அதாவது டெட் எக்ஸ்ட்ரீமா இன்னொரு பக்கம் போய் பின்வாங்கிறதுங்கிறது. அதாவது தொடக்கத்துல இருந்தே என் குடும்பத்திலிருந்து யாரும் பதவிக்கு வர மாட்டார்கள், பதவிக்கு வந்தால் என்னை சவுக்கால் அடிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் சொன்னதுனாலதான் அன்புமணி வரும்போது அந்த கேள்வி அந்த கூட்டத்துல இருந்தவன் நீங்க இருந்தீங்களா? அதுல சிறுநீரங்க கூட்டம் முச்சந்தில் வைத்து என்ன வந்து சவுக்கால் அடிங்கிறாரு. கூட்டத்துல பாமக துவக்க விழா. டாக்டருக்கு பாமகலே அவர் வந்து நிறுவனர் தான், தலைவர் பதவி இன்னைய வரைக்கும் கிடையாது, அவர் உருவாக்கல. அப்பதான் அது சொன்னாரு. அது ஒரு சர்ச்சையா இருந்துச்சு. அதே மாதிரி என்னன்னா, நான் வந்து திராவிட கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் சொல்லி ஒரு கடினமான வார்த்தையை சொன்னார். அதை நானும் கூட இங்க பயன்படுத்த விரும்பல, உங்களுக்கும் தெரியும், நேர்களுக்கும் தெரியும். அவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு திருப்பி திராவிட கட்சியோடு கூட்டணி வைக்கும் போதுதான் அந்த கடும் எதிர்வினைகளும் கேள்விகளும் வர தொடங்கிச்சது. கைப்பட எழுதின ஆவணம் இருக்கு. என்னன்னா, கராசி பத்திரிகையில எங்கள் போராட்டம் எதற்காகன்னா அவர் ஒரு தொடர் கட்டுரை எழுதினாரு. சரிங்க. நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் அவர் வந்து அந்த தொடர் கட்டுரையில பிரதிபலிச்சிருக்கிறாரு. அதை அவர் நூலாவும் வெளியிட்டு இருக்கிறாரு. முன்னுரையில எனக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. ஆமா. இப்ப இதுல என்னன்னா, அதாவது ரொம்ப கடினமான வார்த்தைன்னு வைங்களேன், அது வந்து ரொம்ப கடினமான வார்த்தை, ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. நாகரிகம் கருதி நம்ம அந்த வார்த்தையை நினைவுபடுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொன்னு சொன்னாரு, இப்ப சமீபத்துல அவர் சொன்னது வந்து கார் உள்ளவரை பார் உள்ளவரை நான் வந்து கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளோட. அதன் பிறகுதான் அதிமுக கூட்டணி வச்சாரு போன எலெக்ஷன்ல. இப்ப வந்து 2 திராவிட கட்சிகளாலும் தான் தமிழ்நாடு கெட்டு போச்சு, அதனால நான் வந்து பாஜக கூட்டணி வைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது தொண்டர்களே கடும் அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு செய்தி வருகிறது. தொண்டர்கள் அப்புறம் வந்து நடுவாந்திர தலைவர்கள், அதாவது நடுமட்ட தலைவர்கள், அவங்களுக்கு வந்து எம்பி கனவு எல்லாம் கிடையாதுங்க. அதிகபட்சமா ஒரு கவுன்சிலர் கனவு, இல்லைன்னா ஒன்றிய குழு உறுப்பினர் கனவு, எம்எல்ஏ கனவுனா பல பேருக்கு இருக்கும். எம்பி கனவுலாம் ரொம்ப லிமிட்டடுங்க. இப்ப நம்ம கிட்டே நிறைய பேர் நீங்க எம்பி எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கம்பாங்க. ஆனா உண்மையிலே அவங்களால எம்பியை தேர்தல் எல்லாம் நிக்க முடியாது. எதுக்காக இந்த விருப்ப மனு பணம் கட்டி விருப்ப மனு தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா, அதை வச்சு ஒரு அறிமுகம், அந்த அறிமுகத்தின் மூலமாக ஏதாவது கீழ்மட்டத்துல ஒரு பதவி. இதுதான் நிறைய பேரோட எய்முங்க. ஒரு சாதாரண ஊர்ல இருக்கிற ஒருவர் வந்து அவர் நேரடியா எம்பிக்கு எப்படி அவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு தூரம் வந்து ஒரு கேன்வாஸ் பண்ணி அவர் எப்படி மேல வர முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்ல. பல பேர் கனவு அவ்வளவுதான். அப்போ பாமகல இருக்கிறவங்களுக்கும் அதே கனவுதான். எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அந்த கனவு இருக்கும்போது அவங்க அதிமுகவோட இருந்தா தானே அந்த கனவு பலிக்கும்.
எஸ், அது ஒரு சிக்கல். நீங்க சொன்னா ரொம்ப அதிமுக இருக்கணும். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப முன்னூறு மேலிடான பாயிண்ட் சொன்னீங்க. ஓட் ஷேர்ஸ் ஒரே பகுதியில இப்ப நீங்க பாமக 10 தொகுதியிலும் நிச்சயமா அவங்களுக்கு வலுவான இருக்கிற தொகுதியில தான் வாங்க போறாங்க. அங்க பாஜகவுக்கு வலுவே இல்லை என்று சொல்லின பொழுது பாஜகவுடைய ஓட்டு அவங்களுக்கு எங்க வரப்போகுது? அது பாமகவுடைய ஓட்டு வங்கி மட்டும்தான். அது அது எந்த டெபாசிட் வராதுங்க. பெரிய சிக்கலை கொண்டு போய் 16% டெபாசிட். ஓகே, பாமகவோட சராசரி ஓட்டு பழைய ஓட்டு 16%. அதுவே வராது. கண்டிப்பா கூடும் நிச்சயமாக. ஆனா அது ஒரு இப்ப பெரிய வெறும் பாமக ஓட்டு தான். எஸ், அப்போ நேற்று அந்த ஒரு டெபாசிட் பெரிய சிக்கலா இருக்கும். ரொம்ப சிக்கலா இருக்கும். சேலம் பொதுக்கூட்டத்துல பிரதமர் பேசியது கடும் சர்ச்சைகளையும் எதிர்வினைகளையும் ஏற்படுத்திக்கிறது. நீங்க அரசியலை உற்று நோக்கக்கூடியவர், நேற்று பிரதமருடைய உரையை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில பிரதமர் பேசிய கருத்துக்கள் அது எந்த அளவுக்கு வந்து உண்மைக்கு புறமானதாக இருந்தது அப்படிங்கிறாரு. கடும் எதிர்வினையா டிஆர் பாலு கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மதம் சார்ந்து பேசுற ஆடிட் ரமேசன் நினைவுபடுத்துறாரு. கோயம்புத்தூர்ல வந்து குண்டு வெடிப்பு இந்த இதுல வந்து பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். நேற்று இங்க மதம் சார்ந்து திருப்பி பேசுகிறார். உங்களுடைய பார்வை? பிரதமர் வந்து பிரதமராவே நடந்துக்கிறது இல்லைங்கிறதா இல்ல வருத்தமான விஷயம். உண்மையிலேயே 10 வருஷத்துல உள்ள சாதனைகளை பத்தி தான் அவர் நியாயமா பேசணும். மதம் சார்ந்து பேசும்போது தேர்தல் ஆணையமும் அதை கண்ணு மூடிட்டு பேசாம தான் இருக்குது. ஒரு பெரிய தவறு என்ன பண்றாருன்னா, பிரதமரே வந்து போலரைசேஷனுக்கு வழிவகுக்கிறாரு. இப்ப உதாரணமா மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும், இப்ப பிரதமராக கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு அணிக்கு போயிருவாங்கல்ல. ஆமா, அப்படிதானே நடக்கும். போலரைசேஷன் அதுதானே. அப்படிதான். ஆமா, அதானே வரும். அப்போ இப்ப அடுத்த மோடிக்கு எதிராக யார் பிரதமங்கிற கேள்வி இப்ப எழுப்பப்படுறதே இல்ல. கவனிச்சிங்களா? ஆமா ஆமா ஆமா. மோடி பிரதமரா வேணுமா வேணாமா, அவ்வளவுதாங்க. ரெண்டே கொஸ்டின் தான் அப்படின்னு போறாங்க. என்ன காரணம்னா, இவர் வந்து ஒரு ஃபுல் சைட ரெப்ரசென்ட் பண்றாரு. அந்த ஃபுல் சைடு எதுன்னா, நீங்க சொல்ற ஹார்ட் கோர் இந்துத்துவா, அப்புறம் வந்து மத ரீதியான பிரித்தாளுகிற ஒரு தன்மை. பழைய பிரிட்டிஷ்காரன் டெக்னிக்ல அது இந்து முஸ்லீம்னு பிரித்தாள்றது பிரிட்டிஷ்காரன் டெக்னிக். அதத்தான் வந்து பிரதமர் வந்து கடைபிடிக்கிறாரு. அப்புறம் வந்து சேலம்ங்கிற ஒரு ஊர்ல வந்து கண்டிப்பாக சேலத்துக்கு போற இந்துக்கள் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போத்தான் செய்வாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அங்க அயோத்தி பட்டணத்துல வந்து ஆதிகால ராமர் கோயில் இருக்கு. அதைத்தான் அவரு சொல்லியிருக்கணும் நியாயமா. அத பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி அங்க ஒரு பட்டாபிஷேகம் நடந்ததாக ஒரு தொன்மம் இருக்குங்க. ஓகே, அது ரொம்ப பாப்புலருங்க. அதுல வந்து எழுதி கொடுத்தவங்க அதை எழுதி கொடுத்துருக்க தவறி இருப்பாங்க. என்னன்னா கருவறையில வந்து சுக்கிரவனுக்கு அங்க சிலை இருக்கு. ஓ, ஓகே. ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலா. சேலத்துக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். சரி சரி சரி. நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒண்ணு ஆய்வே இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்றாரு அவரு. அப்ப எழுதி கொடுத்தவங்க அதுக்கான ஆய்வை மேற்கொண்டிருக்கணும்ல. அந்த இடத்துல வந்து பிரதமர் எப்படி தவறாரு அப்படின்னா, இத சொன்னா ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ராங்கா வந்து அவர் கைட் பண்றாங்க. ஆனா பிராக்டிகலா அதை சொன்னாதான் ஓட்டு கிடைக்காதுங்க. எதை சொன்னா ஓட்டு கிடைக்காதோ அதை பிரதமர் சொல்றாரு. அதை கரெக்டா சொல்றாருங்க. அது தொடர்ச்சியா இப்ப பாஜக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல வந்திருக்கக்கூடிய 3 முக்கியமான சர்ச்சை. ஒன்று, குஷ்பு வந்து பிச்சை காசு அப்படிங்கறத சொன்னது. நிர்மலா சீதாராமன் அதே வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ உச்சபட்சமா கர்நாடகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வந்து தமிழர்கள் குண்டு வைக்கிறார்கள். இது பெரிய ரியாக்ட் ஆகாதா சார்? இதுல தேர்தல் பரப்புரை போயிட்ட பொழுது பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக மக்கள் கேட்க மாட்டாங்களா இந்த கேள்விகள் எல்லாம்? அதாவது கர்நாடகத்திலயும் கேட்பாங்க, தமிழ்நாட்டிலையும் கேட்பாங்க. அவங்க ஒன்றிய அமைச்சர், விவசாயத்துறை ராஜாங்க ஸ்டேட் மினிஸ்டர், இணையமைச்சர் சோபா. பிரச்சனை என்னன்னா, கர்நாடகத்துல இன்னைக்கு வந்து அனுமான் சாலிசா ஊர்வலம் வந்து பாரதிய ஜனதா நடத்துது. அதாவது தேர்தல் தேதி எல்லாமே உங்களுக்கு தெரியும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள், நம்ம மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்க கூடாது. பிரதமரும் அதைத்தான் செய்யறாரு. கர்நாடகத்துல போலீஸ் பெர்மிஷனும் கொடுக்கல. ஆனால் வந்து அந்த ஊர்வலம் நடத்துறாங்க. அதாவது அனுமன் பஜனை, அனுமன் மந்திரம் சொல்றது. போன தேர்தலே அவரு ஜெய் பஜ்ரங்கி பாலின்னு சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி தான் பிரதமர் பேசினாரு. அதாவது கர்நாடக சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் வந்து அப்படி ஓட்டு போடவே இல்லை. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது. இந்த முறை வந்து அதுக்கு ஒரு ஊர்வலம் விடுறாங்க. ஒரு பச்சையான மத உணர்வுகளை வந்து தூண்டி விடுறாங்க. கவலைப்பட வேண்டியது குமாரசாமி. ஏன்னா அவரோட ஓட் பேங்கே அது. சுத்தமா வந்து ஓட்டு கிடைக்காது. அப்போ பிரதமரே தான் வந்து தென்னகத்துல வந்து பிஜேபிக்கு வந்து குழி தோன்றாரு. தென்னகம்ங்கிறதுக்கு ஒரு தனியான அமைப்பு இருக்குங்க, தனியான பாலிடிக்ஸ் இருக்கு. நம்ம வடபுலத்துக்காரங்க இல்ல. ஒரிசாவில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான நிலப்பகுதியோட எல்லாமே வேற. இன்னும் சொல்ல போனா நீதி கட்சி காலத்துல இருந்து அது இருக்கு. ஒட்டுமொத்த தென்னகம்ங்கிறது பழைய பிரிட்டிஷ் மதராஸ் ராஜதானி.
அதுல இருந்து பல மாநிலங்கள் பிரியுது. நம்ம பிரியவே இல்லை. நம்மகிட்ட இருந்து ம். ஆந்திரா பிரிஞ்சது, கேரளா பிரிஞ்சது, கேரளா நம்ம பிரிஞ்சது. எஞ்சிய பகுதி நம்ம இன்றைய தமிழ்நாடு. ம். சோ நம்ம எதை சுவீகரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாவே தென்னாட்டுல எதை சுவீகரிச்சிருக்கிறோம் அப்படின்னா பழைய நீதி கட்சி கொள்கைகளை தான். ம். அப்ப அதுல வந்து என்னன்னா மதசார்பின்மை, எல்லா மதங்களும் ஒண்ணு, இதெல்லாம் வந்து இதோட அடிப்படை. இடஒதுக்கீட்டுல எப்படிங்க சமரசம் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான கொள்கை. 1920 முத்தியா முல்லையார் கம்யூனல் ஜீவோ. ம். வெறும் பத்திரப்பதிவு துறைக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுங்க நீதி கட்சி ஆட்சி காலத்துல. Yes. அது இன்னைக்கு இவ்வளவு பரிணாமமா வளர்ந்து எல்லா மாநிலங்களும் அதை அடாப்ட் பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரைக்கும் நம்ம பேசுறோம். ம். இடஒதுக்கீட்டுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் முற்றிலும் எதிரான கட்சி வந்து பாரதிய ஜனதா மற்றும் RSS. ம். பாமக இடஒதுக்கீட்டுக்காகவே வந்த கட்சி, அது அங்க போய் சேருது. கர்நாடகத்துல வந்து இடஒதுக்கீடு, இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த அடிப்படை கொள்கைகள், நாங்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்ற லிங்காயத்துகள் இருக்காங்க, வீரசைவர்கள் இருக்காங்க, ஆமா. தனி செக்டெல்லாம் இருக்குங்க. மிகப்பெரிய கவிஞர்களும் சிந்தனையாளர்களும் தோன்றின பூமி. அங்க வந்து அனுமன் பஜனை வந்து ஊர்வலம் நடத்துறாங்க, எல்லா எதிர்ப்பையும் மீறி. அப்போ பிஜேபி வந்து தென் தமிழ்நாட்டுல 170 இடம் ஜார்க்கண்ட்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கு. நான் ஒரு 30 கிடைக்கும்னு நினைச்சேன். போற பார்த்தா 10 கூட தராது. அதுவும் கிடைக்காது, 10 கூட. இதுல நீங்க சொல்லும்போது ஒரு பொருந்தா கூட்டணி மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னா, ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் வைத்துக்கொண்டே அன்புமணி சொல்லுகிறார், அதிமுகவையும் சேர்த்து சொல்றாரு. அதிமுக உள்ளிட்ட அந்த அரை நூற்றாண்டுகளுக்கும் அதிகமான திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லைங்கிறாரு. அப்ப ஜெயலலிதா ஆட்சியும் சேர்த்தா விமர்சிக்கிறாரு, எம்ஜிஆர் ஆட்சியும் சேர்த்தா விமர்சிக்கிறாரு. அன்புமணி விமர்சனத்திற்கு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ எந்த எதிரும் காட்டாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் ஒழிக்க போறேன் அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. மேடையில அன்புமணி, ஜி.கே. வாசன், ஓ.பி. ரவீந்திரநாத், இது எப்படி சார் மக்கள் பார்ப்பாங்க? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் ஒழிக்க போறேன்னு நீங்க பேசுறீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்சியும் சரியில்லைன்னு அவரு பேசுறாரு. அதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? எக்ஸ்போஸ் ஆறாங்க. இப்போ முரண்களை பாருங்களேன். 10.5% 1 year ரிசர்வேஷன் ரைட்டுங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஏற்படுத்தப்பட்டது. கோர்ட் தலையீட்டுல வந்து அது இப்ப இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு ஆதரவா தான் இருக்கு, இன்றைய தமிழ்நாடு அரசும். ஆனா 10.5% ஓட்டு யாருக்கு வந்து பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சுன்னா, தென் தமிழ்நாட்டுல இருக்கிற சீர்மரபினருக்கும் முக்குளத்தோருக்கும். ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதாவது மொத்தம் வந்து நம்மளோட பழைய எம்பிசி கோட்டாங்கிறதுல இருந்து உள் ஒதுக்கீடு மாதிரி தான் அது பிரிஞ்சதுங்க. பிசி கோட்டால 50%ல இருந்து உள் ஒதுக்கீடாக வந்து பிரிஞ்சது 20%. 20%ல ஏராளமான ஜாதிகள் இருந்தன, முக்கியமாக சீர்மரபினர் இவங்க எல்லாம் இருந்தாங்க தென் தமிழ்நாடு. அதை வந்து 10.5% 5ஆவும் இன்னொரு பகுதியாகவும் பிரிக்கும் போது சீர்மரபினருக்கான அந்த காம்படிஷன் ஏரியா வந்து சுருங்கிருச்சு. அதான் அவங்களோட கோபத்துக்கு காரணம். அதாவது 20%க்கு காம்படிஷன் பண்ணிட்டு இருந்தவங்கள 2.5% காம்படிஷன் பண்ண சொன்னாங்க. அந்த ஓட்டு வங்கி இருக்கிறதே வந்து ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி கிட்டையும் தான் பொதுவாக நம்பப்படுகிறது. அப்ப பாமக அதுக்கு நேரு எதிர்புறத்துல இருக்கு, பிஜேபி நேரு எதிர்புறத்துல இருக்கு. எப்படி வந்து இது ஒன்னா ஒரே கப்பல் பயணிக்கும்னு எனக்கு உண்மையிலே புரியல. ஆமா, நீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க சொன்னதுனால ரொம்ப முக்கியமான விஷயம். இது டிவி டிபேட்ஸ்ல எல்லாம் இப்ப வந்து பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஓபிஎஸ் தரப்பை வேண்டுமென்றே தோல்வியுற செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவசரமா இதை கொண்டு வந்தாரு. அப்பதான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுகங்கிறத கொண்டு வந்து ஓபிஎஸ் தோற்கடிக்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்களை தோற்கடிக்க வைத்தார் அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. ஆமா, தொலைக்காட்சி வாதங்கள்ல. ஆமா. அப்போ எப்படி இந்த பிஜேபி அணியில அவங்க ஜீவிக்க போறாங்கன்னு உண்மையில எனக்கு புரியல. இப்ப நேற்று பெட்டிஷன் போட்டிருக்காரு, அதிமுக ஓபிஎஸ் அப்படின்னு என் அணிக்கு வந்து ஒரு பேர் வேணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல போட்டிருக்காரு. அப்போ தேர்தல் ஆணையம் அப்படியான ஒரு ரிக்வெஸ்ட ஒத்துக்கிடுச்சுன்னு வைங்க, அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கும் பிஜேபிக்கும் இடையில இருக்கிற உறவு வந்து வெட்ட வெளிச்சமாயிரும். அது ஏற்கனவே ஆயிடுச்சு, இன்னும் மீதியும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஏன்னா அதிமுக பேரை பயன்படுத்துறதுக்கு தடை வந்து நிரந்தரமாயிருச்சு. அதுக்காக நான் சொல்ல வரேன். கரெக்ட். இது முன்பே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கோரிக்கை எழுப்பியிருந்தா அது வேற விஷயங்க. இப்ப வந்து தேர் இஸ் a permanent stay, அதாவது அப்சல்யூட் ஸ்டேன்னு அதை சொல்லுவாங்க. இட் இஸ் அப்சல்யூட். வேற ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்து மாத்தினாதான் உண்டே தவிர இனி அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன பேச்சுன்னா, அதிமுகங்கிற பேரை வந்து ஓபிஎஸ் பயன்படுத்த முடியாது. அப்போ அதிமுக ஓபிஎஸ் ஒரு கட்சிக்கு எப்படி பேர் கொடுக்க முடியும்? கண்டிப்பா. இதுல இந்த சிக்கல்கள், இந்த கூட்டணி இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய பிரதமருடைய பிரச்சாரத்தில் எழக்கூடிய கேள்விகளை தாண்டி எலக்டோரல் பாண்ட் இன்னும் தீராத பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு சார். இல்ல, தேர்தல் பத்திர விவகாரத்துல ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடியாக எது வருது அப்படின்னா, தேர்தல் பத்திர டேட் எக்ஸ்பைரி ஆன பிறகு
ஸ்பெஷலா தலையிட்டு அதை வந்து கேஷ் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஓ, தேர்தல் பத்திரம் டேட் முடிஞ்சு போச்சு. 15 நாளைக்குள்ள நீங்க என்கேஷ் பண்ணணும். அதை எஸ், அந்த டேட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதை ஓகே பண்ணி கொடுத்திருக்காங்க. இது அடுத்த கட்ட பிரச்சனை. இன்னொரு 2-3 டேஸ் இது பெரிய ஓகே. அதாவது அப்ப காலாவதியான காசோலையை பேங்க்ல மாத்துற மாதிரி, காலாவதியான காசோலையை பேங்க்ல மாத்துற மாதிரி, பழைய 2000 ரூபாய் நோட்டை பேங்க்ல மாத்துற மாதிரி. இதுக்கு அனுமதி, இதுக்கான திருத்தம் ஏதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சா சார்? ஒரு குறிப்பிட்ட தேர்தல் பத்திரத்துக்கு மட்டும் காலாவதியானதுக்கு கொடுத்திருக்காங்க ஸ்பெஷலா. எஸ்பிஐ இது பண்ணி, எஸ்பிஐல இருந்தா கொடுக்குறாங்க. எஸ்பிஐ ஓகே அக்செப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது போக எஸ்பிஐயோட கீழ் கிளை வந்து நோன்னு சொல்லிருச்சு. ஓகே, அப்புறம் மேல சொல்லி மேல அவங்க வந்து சேர்மன் எஸ்பிஐக்கு வந்து சொல்லி ஸ்பெஷலா வந்து வாங்கிருக்காங்க. பெரிய விஷயமா இருக்கு. இது நீதிமன்றம் தொடர்ந்து குட்டு வைத்தும் இது மாதிரி இவ்வளவு வருதுன்னா இது இப்பதான் வெளியில வருது. இப்பதான் வெளியில வந்திருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது 2018-19 ஆயிருக்கு. எந்த நிறுவனத்தில இருந்து கொடுக்கப்பட்டதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அது தெரியல. அதாவது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்பர் தான் இப்ப எல்லாமே. ஆமா, கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ஒரு நாட்கள் அதுவும் வந்துரும். பயங்கரமா வரும். இது பெரிய அளவுக்கு பூதாகரமா வெடிக்குதுங்க. மோடி அரசை கவிழ்க்கக்கூடிய அல்லது மோடி அரசை வீழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதமாக மாறிடுச்சு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து இல்ல, மாபெரும் ஆயுதமாக அவர்கள் கொண்டு வந்தது அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. கிட்டத்தட்ட 13,000 கோடி வசூலித்திருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதாவது எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் இல்லாம தேர்தல் நிதி, இன்ன பிற நன்கொடைகள் மூலமாக 13,000 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது பாஜக அப்படிங்கிற செய்தி வருகின்ற பொழுது அதுல எதுலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு வரக்கூடிய செய்தி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சட்டங்களையும் திருத்திருக்காங்கிற செய்தி. இப்ப நீங்க சொன்ன அந்த இது வந்து 2019 இல்ல இப்போ லாஸ்ட் 2018-19 18-19 ஓ ஓகே. டேட் முடிந்த பிறகு 15 நாளுக்குள்ள மாத்தலைன்னா அது வந்து பிரதமர் நிவாரண நிதிக்கு போகும். பிரதமர் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு போயிடணும். பட் அதை தாண்டி அவங்க மீண்டும் என்ஹேஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. எஸ், அதையும் நீங்க நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திக்கீங்க. உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்ச நேர்ந்த நன்றி. நேரேஸ்லாம் சொந்தங்களே, திரு தராஷாம் அவர்கள் எப்பொழுதுமே பல புதிய தகவல்களை, அதிர்ச்சியான செய்திகளை, ஆழமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். அந்த அடிப்படையில தேர்தல் நிதி பத்திரங்கள் 15 நாளுக்குள்ள அந்த கட்சி வந்து அதை காசா மாத்திருக்கணும். 15 நாள் கடந்து மாற்றாமல் இருந்த தேர்தல் பத்திரங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. எக்ஸ்பைரி ஆன ஒரு இதை வந்து அவங்க வந்து எப்படி அலோவ் பண்ண முடியும்? காலாவதியான ஒரு செக் அப்படிங்கிறத எப்படி வங்கியில் மாற்ற முடியுமா? ஆனா அதை பாஜக செய்திருக்கிறது அப்படிங்கிற அதிர்ச்சி வந்திருக்கிறது. விரிவாக பேசலாம். தமிழ் கிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.